நம்ம தமிழ்நாட்டிலேயே சுவிட்சர்லாந்து இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல ஒரு அழகிய நன்னீர் ஏரி, அதை சுத்தி பசுமை நிற போற்றிய அழகிய மணற்குன்றுகள், அதையும் சுத்தி அடர்ந்த காடு, விவசாய நிலங்களை கொண்ட ஒரு அழகிய கிராமம் தான் இது. வெளிநாடு போக வாய்ப்பில்லாதவங்க இந்த இடத்துக்கு வரலாம். ஏன்னா இது தமிழ்நாட்டின் சுவிட்சர்லாந்துன்னு சொல்றாங்க. இந்த இடம் பல தமிழ், மலையாளம், ஹிந்தி படங்களின் ஒரு ஃபேவரட்டான ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் விளங்குது. ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன பிளான்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷன் தான் போக போகிறோம். மனவுன்னு வில்லேஜ், சுவிட்சர்லாண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ மதியம் ஆக போகுது, 11:30. கிளைமேட் ஆனால் இம்மிடியேட்டாக இந்த லொக்கேஷன்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபாக் அப்படியே வந்து வருது பாருங்க. கீழே ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு பள்ளத்தாக்கு, அங்கிருந்து அப்படியே ஃபாக் வருது. இங்க அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு யூ டர்ன் அடிச்சோம்னா பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் மணவனூர் போயிட்டு வந்துடலாம், அப்புறம் அந்த டெம்பிள் போய் பார்க்கலாம். மணவனூர் போகிற வழியிலேயே இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இதுக்கு பேர் வந்து மணவனூர் அப்பர் லேக் வியூ பாயிண்ட்னு சொல்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. அங்கே தெரியுதுங்களே, அதுதான் மணவனூர் லேக்கு. இது பார்க்கறதுக்கு ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால இது ஹார்ட் இன் ஷேப் லேக்குன்னு சொல்கிறாங்க. மணவனூர் வில்லேஜ் ரீச் பண்ணிட்டோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சிட்டியிலிருந்து 35 கிலோமீட்டர்ஸ் வருது. இது வந்து நியர் டு த கேரளா பார்டர் லொக்கேட் ஆகிருக்கு இந்த லொக்கேஷன். நீங்கள் வந்து பெஸ்ட் வே டு ரீச்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓன் வெஹிக்கிள் கொண்டு வந்துடுங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ப்ரைவேட் கேப் மாதிரி புக் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே மணவனூர் வில்லேஜ் வரும்போது வழியிலே வந்து ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் கேப்பில் வரும்போது அந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே வந்துடுங்க. என்னென்ன வியூ பாயிண்ட்ஸ்னால், பழனிமலை வியூ பாயிண்ட் வரும், அது ஆந்த வேலையே நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் குழந்தை வேலப்பர் கோவில் இருக்கும், அதுவும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த இந்த மணவனூர் அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டு, அதுவும் வந்து வர வழியிலே அழகாக இருக்கும். நீங்கள் வரும்போதே அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடு கூட இருக்கு. இந்த மணவனூர் வில்லேஜில் நீங்கள் பார்க்கறதுக்கு 2 லொக்கேஷன் இருக்குங்க. ஒன்று வந்து மணவனூர் ஷீப் அண்ட் ரேபிட் ஃபார்மு, அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மணவனூர் லேக் கிட்டே போயிடலாம். அதுக்கு இங்கேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் போகணும். அங்கே போனீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் ஆக்டிவிட்டி, அது வந்துட்டு லேக்குக்கு அக்ராஸ் வந்து போட்டிருப்பாங்க.
ஒன் சைடு ஆஃப் த லேக்லேருந்து நெக்ஸ்ட் சைடு ஆஃப் த லேக்குக்கு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கயாக்கிங்கு, சிங்கிள் கயாக்கிங்கு, டபுள் கயாக்கிங் இருக்கும். அப்புறம் பரிசல் சவாரியும் இருக்கும். அங்கே போனீங்கன்னா அதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 டு ஈவினிங் 4:30 வரையும் அலோடு. இங்கே வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் அண்ட் எபோவ் தான் இருக்கும். ஸோ இந்த பொல்யூஷனுக்காக வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ 1 லிட்டர் பாட்டில்ஸ்லாம் அவைலபிளாக இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மணல் குன்று, அதாவது சாண்ட் மவுண்டெயின் மேலே லொக்கேட் ஆகிருக்கும். கார் பார்க்கிங் ரோடில் இருந்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் அந்த மலை மேலே ஏறி வர மாதிரி இருக்கும் இந்த பிளேஸ்க்கு வரணுன்னா. இந்த மணவனூர் வில்லேஜ் லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வரும். இங்கே நியர்பை வந்து உங்களுக்கு ஸ்டே கிடைக்காது. நீங்கள் தங்கணுன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அவே தான் போகணும். அங்கே பூம்பாறை வில்லேஜ் வந்து பெட்டர் பிளேஸு நீங்கள் தங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா. இந்த இடத்துல மேக்ஸிமம் இந்த ஃபென்ஸ் வரையும் தான் வந்து நமக்கு ஆக்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே தாண்டி போக முடியாது. இந்த மணவனூர் லேக்கு நீங்கள் டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே நம்ம கொடைக்கானல் லேக் வந்துட்டு சிட்டியில் இருக்கிற கொடைக்கானல் லேக்கு ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். மணவனூர் இது கடல் மட்டத்திலிருந்து 6170 அடி உயரத்தில் இருக்கு. இதை முதலா 1437 ஃபார்மிங்காக உருவாக்கின ஒரு வில்லேஜ். இங்கே வந்து மெயினான வந்து தொழில் என்னன்னா இந்த ஷீப் அண்ட் ராபிட் ஃபார்மிங், அப்புறம் அக்ரிகல்ச்சரல், அதில் பொட்டேட்டோஸ், ப்ரொக்கோலிஸ், பீன்ஸு, கேரட்டு, கார்லிக்கு, கேபேஜு அண்டு காலிஃப்ளவர், இதெல்லாம் வந்து இந்த வில்லேஜில் வந்து விளைவிக்கிறாங்க. மணவனூர் இதை சுவிட்சர்லாண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் இந்த கிராமத்தின் அழகும் அது அமைந்திருக்கிற இடமும் தான். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கிறிஸ்டல் ப்ளூ நிறத்தில் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கும், அதை சுற்றி பசுமை நிறம் போற்றிய மணல் குன்றுகளும், அதை சுற்றி அடர்ந்த காடுகளும், குளுமையான கிளைமேட்டும் தான் காரணம். இந்த மணவனூர் லேக் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஃபில்ம் ஷூட்டிங் ஸ்பாட். இங்கே நிறைய தமிழ் படமும் மலையாள படங்களும் எடுத்திருக்காங்க. தமிழில் வந்து மெயினாக என்னென்ன படம்லாம் எடுத்திருக்காங்கன்னா கமலஹாசன் நடித்த தென்னாலி படம், விக்ரம் நடித்த ஐ படம், கீர்த்தி சுரேஷ் நடித்த பென்குயின் படம், சூர்யா நடித்த ஆதவன் படம், அப்புறம் சிவகார்த்திகேயன் நடித்த ரஜினி முருகனில் ஒரு சாங்கு, உண்மையில ஒரு கண்ணு சாங்கு, அதுக்கப்புறம் வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் எனக்கு பிடிச்ச எங்கே அந்த வெண்ணிலா சாங்கும், அப்புறம் தனுஷ் நடித்த குட்டி படத்துலேருந்து ஒரு சாங்கும் இங்கே எடுத்திருக்காங்க. இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வருது. ஒரு குரூப் வந்துட்டு இந்த ஃபென்ஸை தாண்டி அங்கே அந்த லேக் கிட்ட வரையும் போயிருக்காங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், போலீஸு போயிட்டுருக்காரு. அங்கே பாருங்க தெரியுதான்னு. செக் பண்ணிட்டு இருக்காங்க.
என்ன கொண்டு போய்க்கிறான்ட்டு ஏதாவது ஃபைன் ஏதாவது போட வாய்ப்பு இருக்கு. இப்போ ரேபிட் ஃபார்ம் தான் வந்திருக்கோம், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த ரேபிட் ஃபார்மு அதுக்கப்புறம் ஷீப் ஃபார்மு இது ரெண்டையுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் எடுத்து நடத்துகிறாங்க. இந்த முயல்களுக்கெல்லாம் நம்மளை எதுவும் ஃபீட் பண்ண அலோவ் பண்ணுறது இல்லை. நீங்கள் குழந்தைகளோடு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே இந்த இடம் பிடிக்கும். இந்த கேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஜ்லேயும் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ரேபிட்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கேஜ் வெளியிலையும் இந்த ரேபிட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வெட்டியிருக்காங்க. அது என்ன ஸ்பீசிஸு, எப்போ பிறந்தது, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. இங்கே எல்லா ரேபிட்ஸுமே வந்துட்டு குட்டிகளை போட்டிருக்கு. முயல் குட்டிகளுக்கு கேஜிக்குள்ளேயே ஒரு தனி சேம்பர் ஒதுக்கியிருக்காங்க. அந்த சேம்பருக்குள்ள சேஃபாக இருக்குதுங்க. இந்த முயல் பாருங்க எத்தனை குட்டி போட்டிருக்குன்னு. அது பின்னாடி இருக்கு. ஒரு 6 குட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் டோட்டலா, ஒரே டைம்ல போட்டிருக்கு. நான் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஷீப்ஸ் ஷெட்டில் செம்மறியாடுகள்லாம் எதுவும் இல்லை. எல்லாத்தையும் வந்து மேய்ச்சலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல ஷீப் அண்ட் உல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குது. அவங்களுடைய வேலை என்னன்னா செம்மறியாடு மற்றும் அதனுடைய கம்பளி உற்பத்தி இதெல்லாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்காக இருக்காங்க. சயின்டிஸ்ட் இருக்காங்க அண்ட் டெக்னீஷியன் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. இந்த இடத்துல இந்த முயல்கள்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் எடுக்கிறாங்க. அந்த எடுத்த மெடிசின்ஸை பொதுமக்களுக்கு விற்பனைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். எனக்கு என்னமோ இந்த அழகான முயல்கள் எல்லாம் கொன்று சாப்பிட்றதும் அதுலேருந்து மெடிசின்ஸ் எடுக்கிறதும் எனக்கு பிடிக்காது. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த எபிசோடு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். We will see you in next episode.